ஹலோ மக்களே, இன்னைக்கு வீடியோல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பத்தியும் அதோட பெனிஃபிட்ஸ் பத்தியும் பார்க்கலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால மக்களுக்கு வெயிட்ட மெயின்டைன் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப ஈஸியான மெத்தடா இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் 11:30க்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எங்க வீட்டுல புதிய சேனல் பார்ப்போம். அதுவும் 11:30க்குள்ள எல்லா ப்ரோக்ராமையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சது இது மாதிரி ஒரு சவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் புது ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். ஏன்னா டிவி ப்ரோக்ராமும் சோசியல் மீடியா ப்ரோக்ராமும் 24x7 அவைலபிள் இருக்கு. இப்ப எல்லாம் பெரியவங்களும் சரி சில்ட்ரன்ஸும் சரி டிவி ஆர் சோசியல் மீடியால லாங் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் அண்ட் ஆல் த டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் இது எல்லாம் அன்வான்ட் கேலரிஸா நம்மளோட பாடியில ஸ்டோர் ஆயிருது. சோ எக்ஸ்ட்ரா கேலரிஸ் வித் லெஸ் ஆக்டிவிட்டிஸ்னால ஒபேசிட்டி வர்றதுக்கும் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் டயபெட்டிஸ் வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இந்த ட்ரெண்டை மாத்துறதுக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஒரு சூப்பரான வழிமுறைன்னு சொல்லலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 16 ஹவர்ஸ் சாப்பிடாம இருப்பாங்க அண்ட் ரிமைனிங் 8 ஹவர்ஸ் வந்துட்டு தேவையான அளவு மட்டும் சாப்பிடுவாங்க. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா 5 டேஸ் தேவையான அளவு மட்டும் சாப்பிடுவாங்க அண்ட் ரிமைனிங் 2 டேஸ் வந்துட்டு வெரி லோ கேலரிஸ் ஃபுட் எடுத்துப்பாங்க. அண்ட் இது ரெண்டுலயும் ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் நிறைய மக்கள் ஃபாலோ பண்றாங்க. இத கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப டயபெட்டிஸும் ஹார்ட் டிசீஸும் இல்லாம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல நம்மளால வாழ முடியும். So that's it guys. Information useful இருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க and thank you for watching my videos.